இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் அவருடைய ஆதரவை அளித்து ஆட்சி உருவாகுமானால் அப்படி உருவாக்கப்பட்டிருக்கிற புதிய அரசு திரு விஜய் அவருடைய தலைமையிலான அந்த அரசு உங்களுக்கு சாதி கடந்து மதம் கடந்து பல நிலைகளில் எல்லா இடத்திலிருந்து வாக்களிச்சிருக்காங்க. அதில் குறிப்பாக பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் வாக்களித்து உருவான அரசாக இருக்கிறது. பட்டியலின மக்களுடைய கோரிக்கைகளை கடந்த 50 ஆண்டு காலமாக நிறைவேற்றாத ஒரு துர்பாக்கியமான நிலைதான் தமிழ்நாட்டில் தொடர்ந்தது. பெரியார் விரும்பியதை, அம்பேத்கர் விரும்பியதை, காமராஜர் நினைத்ததை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு அரசாக இது அமைய வேண்டும். அப்பொழுது தனியார் துறையில் இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டும். சமூக நீதி கோட்பாட்டு அடிப்படையில் அதை நிறைவேற்றி சமூக நீதியை நிலைநாட்டி தர வேண்டும். ஒரு துணை பட்ஜெட், விவசாயத்துறைக்கு துணை பட்ஜெட் போற மாதிரி ஒரு துணை பட்ஜெட்டை தெலுங்கானால, கர்நாடகாவில், ஆந்திராவில் துணை பட்ஜெட் போடுறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் பட்டியலின மக்களுக்காக துணை பட்ஜெட்டு போடுவதற்கு சட்டப்பூர்வமாக இருக்கக்கூடிய உரிமையை அடிப்படையில் நிறைவேற்றி தர வேண்டும். இது எங்களுடைய கோரிக்கை. கூட்டுறவுத்துறையில் மெம்பருங்க உறுப்பினராக இருக்காங்க, இடஒதுக்கீடு இருக்கு. ஆனால் துணைத் தலைவருக்கு இடஒதுக்கீடு இல்லை. பஞ்சாயத்து போர்டு உள்ளாட்சி நிர்வாகத்தில் துணைத் தலைவர்களுக்கு அங்கே ஒரு இடஒதுக்கீடு இல்லை. இதையெல்லாம் நிறைவேற்றணும் என்பதை எங்களுக்கு கோரிக்கை. துப்புரவு பணி என்கிற தூய்மை பணியாளர்களாக இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களை பெரும்பகுதியாக பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கிற காரணத்தினால் அவர்கள் வாழ்க்கையில் ஒளியேற்றும் வகையில் மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருப்பதை போல நிறைவேற்றுவதற்கு ஒரு புதிதான ஒரு ABCD கேடர் என்பதை போல ஒரு அரசு ஊழியருக்கான அந்த ஒரு கேடரில் அவங்களுக்கான பலன்களோடு அவர்கள் ஊழியராக நடத்தப்படுவதற்கான சட்டங்களை இயற்றி அவர்களை இணைக்க வேண்டும் என்று அந்த கோரிக்கை. இன்னொரு செய்தி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு அமைகிற போது MLC-யை கொண்டு வரும். 86ல் MLC நிறுத்தப்பட்டது. அது அன்றைக்கு இருந்த சூழலில் MLC நிறுத்தினாங்க. இந்த அன்றைக்கு இருந்தக்கூடிய பல திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பல தலைவர்கள் MLC தான் உள்ள வந்தாங்க. நாற்பது கூட அதில் தான் இருந்தார். பல தலைவர்கள் அதில் வந்து MLC இருந்தாங்க. எங்கள் ஊர் அமைச்சராக இருந்த கோசிமணி அவர்கள் MLC தான் இருந்தாங்க. இப்போது MLC-யாக கொண்டு வர மாதிரி அந்த சிஸ்டத்தை மீண்டும் சட்டமன்றத்தை தீர்மானம் நிறைவேற்றி அந்த MLC நடைமுறையை கொண்டு வரும். இங்கேருந்து 33 MLA தேர்ந்தெடுத்து நாடாளுமன்றத்தில் மேலவையில் ஒரு அவையில் உருவாக்கணும். எப்படி அங்கே ராஜ்யசபா மெம்பர் அனுப்புவோம், ரெட் கார்பெட்டுக்கு அனுப்புவோம், கிரீன் கார்பெட்டுக்கு லோக்சபா அனுப்புறோம்ல. அது பொருந்ததில்லை, சட்டத்தில் இருக்குல்ல. அப்போ சட்டமன்றத்திலையும் அதையும் நிறைவேற்றி படித்த அனுபவம் உள்ள ஆற்றல் வாய்ந்த பல்வேறு துறையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆளுமைகளை அரசினுடைய கண்காணிப்பில், அரசினுடைய பங்கேற்பில், சட்டம் இயற்றுகிற இடத்துல அவர்களை அமர வைத்தால்தான் இந்த மக்களுக்காக, இந்த மண்ணுக்காக, இந்த மக்களின் உரிமைக்காக அவர்கள் பேசுவார்கள். அதுக்கான சூழல்